ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து எங்களோட நிலத்துக்கு வந்து போயிருந்தோம். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் நிலத்துல வந்து நிலத்துக்கு ஓரமாக பார்டரில் வந்து கொஞ்சம் மரம் வைக்க சொல்லி என் தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி அவள் வந்து செடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தா. சரி, அந்த செடிலாம் எப்படி வந்திருக்கு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அம்மாவும் நிலத்துக்கு போயிருந்தோம். பார்த்தா ஃபஸ்ட்டு செடியே வந்து கொஞ்சம் லைட்டாக காஞ்சி போயிருந்தது. பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. என் தங்கச்சி வேறு பசங்களை கூப்பிட்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து அவள் வெயிலில் அலைஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போனா. ஸோ இது யாரும் சரியாக கவனிக்காமல் தண்ணி ஊற்றாமல் சரியாக அது வரவே இல்லை. வெயில் வேறு இப்போ ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம 2 டைம் தண்ணி ஊற்றினா தான் செடி வந்து நல்லா வேர் பிடிச்சி வளரும். ஸோ அதனால் அம்மாக்கிட்டேயும் நான் சொல்லியிருந்தேன், யார்கிட்டையாவது சொல்லி கொஞ்சம் தண்ணி ஊற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டு வந்தேன். நாங்கள் இங்கேருந்து ஊருக்கு போனாலே ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போகிற இடமே வந்து எங்கள் நிலத்துக்கு தான். போனோடனே போய் நிலம் எப்படி இருக்குது, செடிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணுன்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தோணும். ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் போவோம் ஊருக்கு போய் இறங்குன உடனே. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் வந்து செடிலாம் வச்சுருக்காங்க, எப்படி இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊர்லேருந்து போனோடனே ஃபஸ்ட்டு நிலத்துக்கு தான் போயிட்டோம். நாங்கள் இருந்த 1 வீக் வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸு நான் போய் செடியை பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் நான். அதுக்கப்புறம் அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் யார்கிட்டையாவது சொல்லி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடஞ்ச மாதிரி தெரியலையே, இது யாரும் வேணுமே உடச்சி. இந்த ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொன்னாங்க இது வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேரே வந்து வெளியில் வந்திருக்கு. பார்த்தா பிடுங்கின மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அம்மா விசாரித்தா அது வந்து மாடு மேயும் போது மாடு வந்து செடி பிடுங்கிடுச்சு அப்படி சொல்லி சொன்னாங்க ஒருத்தவங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க பன்னி அட்டகாசம் இங்கே இருக்குது, ஸோ அதனால் பன்னி வந்து பிடுங்கி போட்டுருச்சு அப்படின்னாங்க. பட் எனக்கு தெரியல, மாடு மேயும் போது செடி பிடுங்குமா இல்லை பன்னி வந்து பிடுங்குமா, எனக்கு இது புதுசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்லேயே வந்து கரும்பு வாழைலாம் இருக்குது. ஸோ மாடு மேயிற மாதிரினா ஃபஸ்ட்டு வந்து வாழை இலையை தான் சாப்பிடும். அங்கே ஃப்ரெண்ட்லேயே வாழை இலை இருக்கும் போது அங்கெல்லாம் எதுவும் மேயாமல் அங்கேருந்து இவ்வளோ தூரம் உள்ளே வந்து இந்த செடியை வந்து அது மேயணுமா இல்லை பிடுங்கணுமா எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பன்னி வந்து பிடுங்கிச்சு அப்படி சொன்னால் கூட அங்கே பக்கத்துலேயே கரும்புலாம் இருக்குது. அதையுமே வந்து ஏன்னா ஸ்வீட் தானே, கரும்புலாமும் ஏதாவது அது கடிக்கும் இது பண்ணும், அதுக்கெலாம் எந்த இதுவுமே ஆகலை. கரெக்டாக இந்த ஒரு செடியை மட்டும் எப்படி மாடு மேய்ஞ்சிருக்கும் பிடுங்கியிருக்கும் இல்லைனா வந்து பன்னி பிடுங்கியிருக்கும் அப்படி சொல்கிற அந்த கான்செப்ட் எனக்கு நிஜமாலே புரியவே இல்லை. இது என்ன லாஜிக்னே எனக்கு தெரியல. நீங்கள் வந்து இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் நிலத்துக்கு தாண்டி வந்து தான் செடி வச்சுருக்கோம். அவ்வளோ தூரம் உள்ளே வருமா, அப்படி உள்ளே வரும்போது அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக இந்த செடியை மட்டும் எப்படி வந்து பிடுங்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் ஒரு 3-4 செடி தாண்டி தான் இந்த செடி வந்து வேரோட வந்து சாஞ்சிருக்கு. ஸோ அதனால் இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியவே இல்லை. என்னால் வந்து இவ்வளோ செடி இருக்கும் போது இந்த ஒரு செடியை மட்டும் மாடு பிடுங்கிடுச்சு பன்னி பிடுங்கிடுச்சு சொல்கிறத என்னால் வந்து நம்ப முடியல. அப்படி யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறீங்க இல்லை வந்து செடியை பற்றி தெரியும் இல்லை மாடு இந்த மாதிரி பிடுங்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானுமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் எனக்கு. ஸோ எனக்குமே இது புதுசுன்றதுனால உங்களுக்கு யாருக்காவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த செடியும் வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து ஃபுல்லாகவே வந்து மாடு மேய்ஞ்சிடுச்சு, மேலே நுனிலையும் வந்து கடிச்சிடுச்சு அப்படி சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அந்த நுனியில் வந்து பார்த்தா உடச்ச மாதிரி இருந்துச்சு, இலைலாம் வந்து பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மாடு மேயிற மாதிரினா இந்த ஒரு இலையை மட்டும் விட்டுட்டு மற்ற இலையை மட்டும் சாப்பிடாதுல்ல. ஸோ அதுவுமே என்னன்னு எனக்குமே ஒன்றும் புரியல. ஸோ போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு நம்ம வந்து செடி வைக்கிறோம், அது வந்து நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வைக்கிறோம். ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உண்மையாலுமே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் அன்றைக்கி போன அன்றைக்கி செடி வந்து நல்லாயிருக்கும்
இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து தண்ணிலாம் எதுவுமே எடுத்துகிட்டு போவே இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் டே அன்னைக்கு நாங்கள் போயிட்டு திருப்பி செடியெலாம் பார்த்துட்டு வேரெல்லாம் தெரிஞ்சிருந்தது ஒரு சில செடியில். அதுக்கெலாம் மண்ணெலாம் வச்சு மூடி அதுக்கப்புறம் நான் தண்ணிலாம் ஊற்றிட்டு வந்தேன். நான் இருந்த வரைக்கும் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து போய் நிலத்துல போயிட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு தண்ணிலாம் ஊற்றிட்டு தான் வந்துட்டுருந்தேன். மொத்தம் என் தங்கச்சி வந்து 7 செடி எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தா. அதில் வந்து ஒரு செடி வந்து வேரோட பிடுங்கி போட்டு வச்சுருந்தாங்க. மீதி 6 செடி தான் இருந்துச்சு. அந்த 6 செடியாவது நல்லா வளரணும். ஸோ நான் அம்மாக்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போய் பாருங்கள். செடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. அட்லீஸ்ட்டு வீக்லி ஒரு ட்வைஸாவது போங்க. அப்படி இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் தண்ணி ஊற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அம்மாவும் சரி நான் போய் பார்க்குறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு டைம் வரும்போது எப்படி இருக்குது செடி, எவ்வளோ வளர்ந்துருக்கு என்னன்னு நெக்ஸ்ட் டைம் வரும்போது தான் பார்க்கணும். இந்த செடி வந்து அவுத்திக்கீரை செடி. என் தங்கச்சி வந்து இந்த செடி எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது அவள் சொன்னால் பக்கத்து நிலத்துக்காரங்க வந்து பார்டரில் வச்சுருக்காங்க இந்த அவுத்திக்கீரை செடியை, நம்மளும் வந்து ஃப்ரண்ட்டில் இல்லைனா வந்து சைடில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா நாங்களுமே வந்து அமாவாசை டைமில் வந்து இந்த செடி வாங்கி மாடுக்கெலாம் கொடுப்போம். அப்போ வந்து பயங்கர காசு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம நிலத்துலேயே வந்து இது வைக்கலாம். நம்ம வந்து அமாவாசை டைமில் நம்ம கடையில் வாங்காமல் நம்ம நிலத்துல இருந்து பிச்சு வந்து கொடுத்துக்கலாம் மாடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியுமே ஒரு சில ஐடியா சஜஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தா. மாடுக்கு வந்து இந்த அவுத்திக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். அது நல்லா சாப்பிடும். ஆனால் இவ்வளோ பிடிச்ச செடி இருக்கும் போது எப்படி மாடு வந்து அதெல்லாம் மேயாமல் வெறும் இந்த செடியை மட்டும் கடிச்சதுன்னு தெரியல இப்போ வரைக்குமே. அமாவாசைக்கு மட்டும்தானே இந்த அவித்திக்கீரை செய்வாங்க, வேற எதுக்கும் யூஸ் ஆகாது. திதிக்கு இல்லாமல் இது பண்ணுவாங்க, உடம்புக்கு நல்லது. அப்படி செஞ்சு சாப்பிட்றவங்க வேற எதுக்கு வாங்குவாங்க அதை? சமைக்க தான் பொரியல் சாம்பார். மாடுக்கு தானே கொடுப்பாங்க அதை. சமைக்கிறது இல்லாமா? சாப்பிட்றது நம்ம சாப்பிடலாமா? தோட்டுவாங்க, முருங்கீரை தோட்டுறது அவித்திக்கீரை சாம்பார் வைக்கிறது. வேற என்ன இதுக்கு அமாவாசை? அப்புறம் வேற எதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க? திதிக்கெல்லாம் கொடுப்பாங்க. புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசைக்கெல்லாம் ரொம்ப கிராக்கியாக இருக்கும். ஓ, தை அமாவாசை இதுக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் நிறைய பேர் தர்ப்பணம் கொடுப்பாங்க. போய் சரி சரி. எப்படி தேக்கு விட்டுருக்காங்க ஏன் தெரியல. அது அந்த தேக்கு இருந்ததுனால தான் இந்த மரம் இப்படி சாஞ்சுது. ஓ, இல்லைன்னா நேராக போய் இருந்திருக்கும். போன தடவைலாம் இவங்க வெட்டி நம்ம நிலத்துல போட்டு வச்சுருந்தாங்க, பயிர் வைக்கலான்னவே இல்லை. நம்ம கூட வந்து கேட்டோம்ல தென்னை மட்டெல்லாம் வெட்டி போட்டிருந்தாங்கன்னு. இப்போ பயிர் இருக்கவே அவங்க நிலத்துல வச்சுருக்காங்க. நல்லா அந்த மகோகனி மரம் நல்லா வளர்ந்துருக்குல்ல, பவித்ராவே சொல்லிச்சு நல்லா அகலமா. மகோகனின்னு நினச்சிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மரம். அது மகோகனி என்னன்னு தெரியல. அது தெரியலையே மரம் தெரியல. இது எல்லாம் வித்தியாசமா இருக்கு பாரு. எங்க இந்த மரம் இலைய வச்சு என்ன நெட்ல சர்ச் பண்ணி பாரு. போட்டோ வேணா வீடியோ எடுக்கிறேன்ல, அதில் எடுத்து பார்ப்போம், ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். அந்த இலைய மரமும் இந்த மரமும் வேற ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த லாஸ்ட் மரம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இலை. அதுவும் மகோகனியும் ஒன்றா இருக்குல்ல. அதுவும் மகோகனியும் ஒன்றா இருக்கு. அதுவும் மகோகனின்னு தான் நினைக்கிறேன். மொத்தம் 5 மரமா? 1 2 3 4 அங்கே 1 அது 6 இருந்தது, 1 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 மரமா மொத்தம் நம்மளுது? 5 தானே பெருசா இருக்கு. ஆமாம் ஆமாம். இதுவும் நல்லா வந்துருக்கு. இதுதான் நல்ல சுத்து. இதான் வந்து கிளை வந்திருக்கு மேலே தான். ஆமாம், இதானே 2 கலையாக பிரிக்கிற மாதிரி விட்டுருக்க கூடாது, ஹைட்டு கம்மி பண்ணியிருக்கணும். அது அப்போ நம்ம வந்து பார்க்கவே இல்லை, விட்டாச்சு. சரிப்பா போகலாம், டைம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட பேசுகிறோம்ல, இதோ பேசணும். ஏற முடியுதா பாரு. இல்லை, நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே போயிடலாம், எப்படி இறங்கி வந்தோமோ அப்படியே போயிடலாம். கரும்பு சொனையில் போகணும். இது என்னது இந்த மாதிரி தண்ணி நிற்கிது இதில்? அது வாழை வெட்டினா இந்த வாழையிலேருந்து வரும் தண்ணி. அப்படியா? இதுதான் இதுக்கெல்லாம் அந்த தண்ணியை குடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சுகருக்கா? சுகருக்கா இல்லை வேறு எதுக்கு கிட்னியில் கம்மி சொல்லுவாங்க. இது வெட்டிட்டு அந்த தண்ணி எடுத்து
இது அந்த ஃபஸ்ட்டு கட்டையிலே தானே விட்டுருக்கு இந்த கரும்பு. இது 2வது கட்டை. 2வது கட்டையே நல்லா வந்திருக்கு. நீங்கள் ஆனால் கிளியர் பண்ணலாம்ல. எங்கம்மா தென்னை மரம்? 1 இருக்குது அங்கே, 1 மரம். அப்புறம் மொத்தம் எத்தனை மரம் தென்னை மரம்? சின்னது 2 காணமே, 1 தான் இருக்குது. பெருசு 2 4 வச்சது. அது நம்ம வீட்டிலேருந்து எடுத்து வந்து வச்சதா நான் தெரியல. பவித்ரா வச்சுது. பவித்ரா இல்லை, அவங்க எல்லாம் கொடுத்தனு பண்ணுறாங்க. அது போருக்கு பக்கத்தில் தானே வச்சேன்னு சொல்லிச்சு பவித்ரா. அங்கே தான் வச்சது. அப்போ என்ன வச்சுன்னு அந்தாண்ட வச்சுருக்காங்க. 4 மரத்தையும் அந்த சைடு வச்சுட்டாரா? அதுதான் தெரியல. அது நம்ம வீட்டிலேருந்து எடுத்து வந்துச்சு. அதான் இங்கே நல்லா ஆற்று மணல் மாதிரி இருக்கு. ஏதோ இப்போ கொட்டியிருக்காங்க. அவன் கரும்பு வெட்டி வண்டி இருக்குன்றதுக்காக அவன் கொட்டி வழி இதாக்கி. ஓ, இங்கே இருக்கு ஒரு மரம், தென்னை மரம். தோருக்கு பாரு, அந்த வாழை மரத்துக்கு நடுவில். தோரில் அம்மா இங்கேருந்து பாருமா, தூரம்மா தென்னை மரம் தெரியுதா? இந்த பாரு, இதுதான் இந்த பெரிய மரம் வாங்கினது. அது அப்படியே காஞ்சமே இருக்கு, இன்னும் ஒன்றும் சரியா வரல. இப்படி வாழை வந்தா பெருசாலாம் வந்து வைக்கிறது. இதோ ஒன்று இது நல்லா வந்துருச்சு. அது ஒன்று தான் வேணும். இப்படி வாழை இருந்தால் எப்படி வரும்? நிழல் இருந்தால் தானே வரும். நிழல் இருந்தால் வராது. சாரி, இது ஒன்று பெருசுல இது ஒன்று போயிடுச்சு. அது ஒன்று தான் அந்த மாதிரி இதாக இருக்குள்ள இருக்கு. இது கொஞ்சம் இந்த அடைப்பில் ஒன்றுமே தெரில எனக்கு. தென்னை மரம் இருக்கிறதே தெரில. இந்த சந்தில் பார்த்தா தான் தெரியுது. இதெல்லாம் கிளியர் பண்ணும்ல, அடைப்பெல்லாம் கிளியர் பண்ணால் தான் நல்லா வரும். அடுத்தது இங்கன்னு தெரியலையே. சின்னதாக இருக்கும். இதோ ஒன்று எங்கே? சின்னதே நல்லா. குட்டி. இதோ அங்கே ஒன்று இருக்குது. சின்னதே வாங்குவீங்க, பெருசு வேணும்னு சொல்லுது. அந்த சைடு எதாவது வச்சிருப்பாரு. இல்லையே இங்கே. தோ இருக்கே ஒன்று. அங்கே ஒன்று இருக்குது. இதோ இருக்குல்ல குட்டி ஒன்று. இங்கே ஒன்று இருக்குல்ல, அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது அந்த ஓரத்தில். அங்க ஒண்ணுத்தையும் வைக்கல, கொண்டாந்து எல்லாத்தையும் இங்க இந்த சைடு வச்சிருக்காரு. முதல்ல நான் கொடுத்தது அங்க வச்சிருக்காரு லாஸ்ட்ல. அதுக்கப்புறம் இப்போ அவர் வாங்கினதெல்லாம் இங்கேயே. அப்போ இங்க பச்சை மிளகாய் நட்டு இருக்கும். அது கரும்புக்கு எந்த இடத்துல வழி விடுறாங்கன்னு தெரியாம இப்படியே வச்சுட்டு இருக்காங்க. கரும்பு வெட்டும்போது கொள்ளும்போது எதுவாக இருக்குன்ட்டு இங்கேயே வச்சுட்டு இருக்காங்க. சரி சரி. தண்ணி இந்த ஜீப்ராக்கு போர்டு எங்கே வச்சுருக்காங்க பாரு, ரோடில் இருந்தது. ஆமாம், எதுக்கு அது இங்கே நட்டு வச்சுருக்காரு? ஐயா அது இங்கே மேலே வைக்கணும் அவங்களுக்கு வழிக்கு. அந்த இது எங்கே எதாவது கிராசிங் அந்த இது. ஆமாம், நைட்டில் போகும்போது இப்படி போகிற சிம்பிள் அது. அதை கொண்டு வந்து அவர் அங்கே நட்டு வச்சுருக்காரு அவருக்காக. மேலே இருந்தால் தான் போகிறாங்க. இங்கே நட்டு வச்சா எப்படி தெரியும்? இல்லை, நான் பையனே தண்ணி பட்டு நனைஞ்சிட போதேன்னு பார்த்தேன். இதில் தெளிக்கும்ல, அதில் தண்ணி படுமேன்னு பார்த்தேன். போதும்.